வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ.கே. அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சேது, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்துல பீகார் தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்தன. எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்ன மாதிரியே தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. இதை குறித்து பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒண்ணு சொன்னாரு. இன்னும் 5 மாநில தேர்தல்களையும் இதே போன்றதொரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா வந்து வெஸ்ட் பெங்கால சொன்னாரு. கண்டிப்பா அவரோட நோக்கம் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. பீகார் மாடல் தமிழ்நாட்டுக்கு சரியாக கொண்டு வர முடியுமா பாஜகவால? கண்டிப்பா சேது. இன்ஃபேக்ட் கருத்து கணிப்புகளுக்கு மீறி அந்த ஒரு 200 அப்படின்ற அந்த பெஞ்ச் மார்க் தொட்டதுதான் ஒரு பெரிய ஹைலைட். அந்த ஐசிங் ஆன் த கேக்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். பிரதமர் சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து பிரதமர் சொன்னதை நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமா எடுத்துன்னு போக முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை அவர் கரெக்டாக காயின் பண்ணி சொல்றதுல கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பெங்கால் அப்படிங்கிறதுல ஒரு இதுவே இல்லை. கேரளா கண்டிப்பா உண்டு, அதில் தமிழ்நாடும் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடுக்கு அடுத்த வருஷம் மே மாதம் வாக்கில் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடுக்கு கண்டிப்பா ரெப்ளிகேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நாமளே ஒரு முன்னோட்டமா ஒரு நான் 4 பாயிண்ட் சொல்றேனே, அந்த 4 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பீகார்ல என்ன பண்ணாங்களோ அதையே தமிழ்நாட்டில் எப்படி ரெப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிஞ்ச அளவில் நான் சொல்றேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அதை நான் ஃபுல்லாக சொல்லிட்ட பிறகு தென் அதில் ஏதாவது கேள்வி இருப்பின்னு நாங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயலிஷன் அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பீகாரில் ஒரு நிதிஷோடைய இதில் இருக்கு. யாருக்கு எவ்வளோ சீட் ஷேரிங் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து மாஞ்சி அவர்கள் இருக்காரு, ப்ளஸ் வந்து சிராக் பாஸ்வான் கட்சி இருக்கு, ப்ளஸ் இன்னொரு 2-3 கட்சி இருக்குன்ற போது அந்த சீட் ஷேரிங் ஃபார்முலாவும் யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதை ரொம்ப வந்து ஒரு 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 விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுமூகமா முடிச்சிருக்காங்க. ஈக்குவலா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணும்பொழுதும் சிராக் பாஸ்வானுக்கு ஐ திங்க் ஒரு 29 சீட்ஸ் கொடுத்து மிச்ச 2 கட்சிகளுக்கு 6 சீட்டு தொகுதியா பிரிச்சு கொடுத்து ரொம்ப அழகா வந்து அந்த கோயலிஷன் எப்படி இருக்கணும், வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்தி அடைய வழியில ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா வந்து அந்த கோயலிஷனை முடிச்சிருக்காங்க. இதை தமிழ்நாட்டுக்கு நீங்க ரெப்ளிகேட் பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரி சூழ்நிலை தான். இங்க ஆரம்பிக்கும் போதே அந்த தகராறு தான் இருக்கு. யாருக்கு எவ்வளோ வரும்னு. இப்ப கூட நயினார் சொல்லியிருக்காரு, தொகுதி முக்கியம் இல்லை, எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து ஒரு மாசம் முன்னாடி சொன்னாரு. இப்ப திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணியிருக்காரு. பட் இங்க பாஜக இருக்கிறவங்களும் மற்றவங்களும் பேசக்கூடிய விஷயம் வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 60 தொகுதியாவது மினிமம் தரணும். ஏன்னா லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய சில தொகுதிகளை நம்ம கம்பேர் பண்ணி அந்த ஓட் பர்சன்டேஜை பார்க்கும்பொழுது கண்டிப்பா பாஜக வந்து ஒரு 30 to 35 இடங்கள் சட்டமன்ற தொகுதிகளா நீங்க பிரிச்சீங்கன்னா, அதாவது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை வந்து 5 to 6 சட்டமன்ற தொகுதிகளா நீங்க பிரிச்சு பார்த்து அந்த ஓட்டானை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 தொகுதியில பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ அந்த தொகுதி பங்கீட எப்படி பண்ண போறாங்க, பிளஸ் மற்ற கூட்டணி கட்சிகள்ல இங்க வந்து இழுபறி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பார்க்கிறோம் டிடிவி, ஓபிஎஸ், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல போன செங்கோட்டையன், பிளஸ் இங்க வந்து விஜயகாந்த் வருவாரா, பாமக இருக்குமா, அப்புறம் இந்த தேவேந்திர குல கட்சி இருக்குமா அப்படின்ற பல இழுபறிக்கு நடுவுல இங்க ஒரு கூட்டணி வந்து இன்னொரு முழுமை பெறாத வடிவில் இருக்கு. ஸோ இங்க பீகார்ல முக்கியமான விஷயம் அந்த கூட்டணிகளை எப்படி ஒன்றுபட்டு அதை வந்து பண்ணாங்கிறது ஒரு முக்கியம். அது தமிழ்நாட்டுல மிஸ்ஸிங் அப்படின்னு பாக்குறோம், ஆர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஜங்கிள் ராஜ். இந்த ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதாவது கொலை, கொள்ளை, கர்ப்பழிப்புலேருந்து ஆள் கடத்தல்லேருந்து ஒரு பெரிய வந்து
லல்லு பிரசாத் இருந்த போதும் சரி, அதற்கு அப்புறம் அவர் மனைவியான ரப்ரி அவங்க ஆட்சி செய்த போது இருக்கிற அந்த ஒரு ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவுல அந்த ஒரு ஜங்கிள் ராஜ் அப்படின்ற ஒரு காயின். இன்ஃபேக்ட் ஜங்கிள் ராஜ்ன்ற வார்த்தையை காயின் பண்ணது வந்து பிஜேபி கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஹைகோர்ட்ல, ஒரு பாட்னா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ்ல ஒரு ஜட்ஜ் கொடுத்த கமெண்ட். ஒர்ஸ்ட் தேன் ஜங்கிள் ராஜ் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா ஆனதுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே ஈக்குவலண்ட் நரேஷன் நீங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்தீங்கன்னா, அதே வந்து கஞ்சா போதைப் பொருட்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுக்கள், லஞ்சம், பிளஸ் ஆள்கடத்தல், கொலைகள், கர்ப்பழிப்புகள், அப்புறம் சாதி ரீதியான மோதல்கள் அப்படின்ற என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை தவிர ஊழல் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அங்க அந்த இந்த ஜங்கிள் ராஜையும் நீங்க இந்த திராவிடன் மாடல் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இங்க எப்படி இந்த திராவிடன் மாடல் டி ஸ்டாக்னு சொல்லி 50 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு சித்தாந்தத்துல அடக்கி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரிதான் அந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்ற அந்த பீகார்ல நடந்தது. திராவிடியன் மாடல், ஜங்கிள் ராஜ் அப்படின்ற அந்த 2. ஸோ எங்க எப்படி திராவிடன் மாடலை இங்க ஜங்கிள் ராஜ் எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க திராவிடன் மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆம், 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஓட்டு எண்ணிக்கை அங்க எப்பயுமே வந்து அந்த முஸ்லிம் யாதவ் அப்படின்ற அந்த எம்ஒய் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த ஓட்டர் பேஸ் வந்து அந்த முஸ்லிம்களும் யாதவர்களும் இவங்களுக்கு போடக்கூடிய இதை வந்து இவங்க அப்படியே இவங்க ஒரு நியூ எம்ஒய் ஃபார்முலா வச்சாங்க. விச் இஸ் மஹிலா அண்ட் யூத் அப்படின்னு சொல்லலாம். உமனுக்கும் இளைஞர்களுக்கும் அதோட சேர்ந்து இவங்க சமூகத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்றக்கூடிய அந்த ஒரு இதுவும் சேர்ந்து வரும்போது இவர் நியூ எம்ஒய் ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த காங்கிரஸ் அண்ட் மகாகத்பந்தோட அலையன்ஸ் எம்ஐ ஃபார்முலா இஸ் முஸ்லிம் யாதவ், பிஜேபி அண்ட் நிதிஷோடைய ஃபார்முலா வந்து மஹிலா அண்ட் யூத் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்தாங்க. இதையும் அப்படியே நீங்க வந்து இங்க நீங்க தமிழ்நாடோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எம்ஆர் ஃபார்முலா, எம்ஒய் கிடையாது. எம்ஆர் ஃபார் இந்த திராவிட கட்சிகளுக்கு உண்டான எம்ஆர் ஃபார்முலா என்னன்னா மைனாரிட்டி அண்ட் ரீஜனலிசம். மைனாரிட்டி ஓட்டு வங்கியில அவங்கள அப்பீஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த விஷயமும், ரீஜனலிசம் அதாவது எப்பயுமே வந்து நான் வந்து வஞ்சிக்கப்பட்டேன், பிதுக்கப்பட்டேன், நசுக்கப்பட்டேன், எங்களை வஞ்சிக்கிறாங்க, ஆரியன், திராவிடன், அப்புறம் வந்து வடநாடு, தென்னாடு, எனக்கு வந்து எதுவுமே செய்யறதில்ல அப்படின்ற ஒரு பிரிவினைவாத கிட்ட அந்த பார்டர்ல பேசக்கூடிய அந்த ரீஜனலிசம் சொல்லக்கூடிய அந்த விஷயம். அது தமிழ் ரீஜனலிசமா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் அந்த நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் போன்ற சித்தாந்தங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். ஸோ இங்க வந்து எம்ஆர் ஃபார்முலா, அந்த எம்ஆர் ஃபார்முலாவை கவுண்டர் பண்றதுக்கு எப்படி எம்ஒயை கவுண்டர் பண்ணாங்க, இந்த எம்ஆரா கவுண்டர் பண்றதுக்கு உண்டான இவங்க ஃபார்முலா வந்து அதே மகிழா அண்ட் ராஷ்டிரியசம் தான். அதே இங்க உமன் ஓட்டர் பேஸ் எப்படி வந்து உமனுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற நீங்க வந்து அந்த ஜல் திட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த உஜ்வாலா ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ல பெண்களுக்கு கொடுத்த லோன்ஸ் அந்த இதுல ஜாஸ்தியா வாங்கினதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாட்டுல மகளிர் வந்து ரொம்ப அதிகமா வந்து பயன்பட்டு இருக்காங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த எம்ஆர் ஃபார்முலா ஆஃப் மைனாரிட்டி ரீஜனலிசமை கவுண்டர் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து மகிழா அண்ட் ராஷ்டிரியிசம். ரீஜனலிசம் கவுண்டர் பண்றதுக்கு ராஷ்டிரியிசம், இந்திய தத்துவம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேது, இது வந்து இந்த எலெக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி. எப்படி வந்து அப்போசிஷனும் இவங்களும் இண்டிபெண்ட் கவர்மெண்ட்டும் செயல்படுறாங்க. அந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸா இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்குபென்சின்ற ஒரு ஃபேக்டர் அங்க கிடையாது நிதிஷ் கிட்ட. பட் ஆனா ஆப்போசிஷன் வந்து என்ன பண்ணாங்க, பிரிச்சு விட ட்ரை பண்ணாங்க எல்லாரையும். அதாவது இந்த ஓட் சோரின்ல ஆரம்பிச்சு பல கேஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வந்து எம்பிசின்னு எடுத்துட்டு வந்து அந்த நிறைய அந்த பண்ணும் பொழுது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுன்னா அந்த ஆப்போசிஷனுடைய பார்வையை உடைக்கக்கூடிய விதமா இருந்தது. அதாவது ஆப்போசிஷனை யுனைட் பண்ண விடாம இவங்க தான் பேர்ல மகாகத்பந்தன் ஒரு யுனைடெட் ஃபோர்ஸா இருந்தா கூட அதை வந்து உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு பல வேறுபட்ட ஒரு கருத்துக்களா ஒரு சிதைந்து போனதை பார்க்கிறோம். இங்க அப்படியே வைசி வர்சா. இங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிடன் மாடல் ஆட்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கட்சி வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பண்ணுது. இப்போ வீக்னஸ் ஆன்டி இன்குபென்சி ஃபேக்டர் இங்க ஜாஸ்தியா இருக்கு. இவங்களுடைய பலவீனம் அது. ஆனா இவங்க பலமா ப்ரொஜெக்ட் பண்றது என்னன்னா இவங்களுடைய எதிரி, அதாவது பாஜக, அதிமுக
ஆர் விஜய் ஆர் நாம் தமிழர் கட்சி யாரா எடுத்தாலும் உங்களுடைய எதிரின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே வந்து பலமற்று இருக்காங்க. அந்த அவங்கள ஒன்று சேர விடாம அவங்கள ஒரு பிரித்தாளும் ஒரு திட்டத்தை தான் வந்து இந்த பெண் போன்ற அமைப்புகள் ஆர் ஊடக அந்த விஷயம் நிறைய வச்சு பண்றது வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். பட் இதுல நிறைய எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் இதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மறந்து போற விஷயம் ஆர் வந்து அதை வந்து ஒரு பிரதானமா எடுத்துன்னு சொல்லாத விஷயம் என்னன்னா, போன இதுல வந்து ஆர்எஸ்எஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு கிடையாது. இன்க்ளூடிங் தமிழ்நாடா இருந்தாலும் சரி. பட் இவங்க வந்து மத்திய பிரதேஷ்ல நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்ததை பார்த்தோம். இப்ப பீகார்ல எப்படி அவங்க சக்சஸ்ஃபுல்லா உள்ள இது பண்ணிருக்காங்க பார்த்தோம். எவ்வளோ கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்மால் ஒரு மீட்டிங்ஸ் அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு பின்தங்கிய பின்னால இருக்கிற ஒரு பெரிய ஒரு சக்தியா வந்து ஆர்எஸ்எஸ் இருந்தது. லாஸ்ட் எலெக்ஷன்ல அது இல்ல தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ். பட் இந்த எலெக்ஷன்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு வேரூன்றக்கூடிய சக்தியா இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டர் இந்த இதுல பாக்குறோம். பிளஸ் அந்த டோல்ஸ் அந்த 10,000 rupees வந்து கொடுப்போம்னு சொன்னது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான். இந்த 4 பாயிண்ட் இதே ஸ்ட்ராட்டஜி தான். பட் இங்க அப்ளை பண்ணும்பொழுது தமிழ்நாடுடைய எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது அது எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், நீங்க ஒரு 4 காரணிகளை குறிப்பிட்டீங்க. குறிப்பா ஆர்எஸ்எஸ்ங்கிற ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய அளவிலான ஊக்கத்தை, உற்சாகத்தை பாஜக தொண்டர்களிடையே எழுப்பி ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போயிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல பார்க்கும்போது கூட்டணிங்கிற முடிவுக்கு வந்து அவங்க 7 மாதங்கள் ஆகிவிட்டது. நீங்க சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எண்ணிக்கை முக்கியம் அல்ல, வெற்றி தான் முக்கியம், குறிப்பா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. முன்ன இருந்த அளவுக்கு லைம் லைட்ல பாஜக இப்ப 7 மாதமா இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இருக்க மாதிரி தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போது இருந்த ஒரு ஆக்ரோஷமான ஆவேசமான பாஜக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கான்னு பார்க்கும் பொழுது மீடியாலையும் சரி எல்லா இடங்கள்லயும் சரி அதற்கான வாய்ப்பு குறைவா இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் சில நேரங்கள்ல பேட்டி கொடுக்கும் பொழுது அதற்கான ஊடக வெளிச்சம் அதிகமா இருக்கு, அதை பார்க்கக்கூடியவர்களும் அதிகமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பீகார் போன்றது ஒரு சூழ்நிலையை பாஜக நிச்சயமா இங்க கொண்டு வர முடியுமா? இல்ல, அதுதான் இங்க சேலஞ்சுன்னு சொல்றேன். அண்ணாமலை இருக்கும் பொழுது, கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியா தான் வந்து பாஜக வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. அது வந்து ஒரு 12 காலமா நம்ம பார்த்துன்னு வரக்கூடிய அந்த ஒரு நீட்சியா ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த எழுச்சி, மக்கள்கிட்ட இருக்கிற எழுச்சியை கரெக்டான சமயத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருந்து அதை தூண்டி விட்டார். என் மக்கள் யாத்திரை மூலமாகவும் பிளஸ் அவருடைய அந்த கரிஸ்மேட்டிக் ஒரு லீடர்ஷிப் மூலமாகவும் அதுல இருந்து தான் வந்து பல இளைஞர்கள் பிளஸ் இந்த மாதிரி வந்து இந்த சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டு நமக்கு ஒரு மாற்றம் வராதான்னு வரக்கூடிய அந்த ஒரு சக்தியா வெளில வரும்போது பாஜக வளர்ந்ததை பார்த்தோம். அது ஓட்டு சதவீதத்திலையும் வளர்ந்ததை பார்த்தோம். நம்ம ஒரு நோட்டா கட்சி, 1% கட்சி, 2% கட்சி, பிராமண கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவாக்கத்துல ஒரு அண்ணாமலை ஆற்றிய இது வந்து அதற்பற்கரிய ஒரு செயல். அதை வந்து கண்டிப்பா அந்த மாற்று கருத்தே இல்லை. அதை மறக்கவும் முடியாது, மறந்துவும் கூடாது. ஆனா ஒரு இருக்கிற அந்த ஒரு காலதேச சந்தர்ப்ப சூழ்நிலை சென்ட்ரல் பிஜேபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் இங்க ஒரு திமுக ஒரு பலம் பெற்ற கட்சியா இருக்கும் பொழுது ஒரு மாற்று சக்தியா 2 பேரை எதிரியை சமாளிக்கக்கூடிய திறன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமா இல்லையா? ஓகே, நாம வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் ஆற போட்டு நெக்ஸ்ட் தேர்தல்ல 2031ல பார்க்கலாம்னா அந்த இது மட்டும் இந்த ஒரு சேஞ்சுக்கு உண்டான ஒரு மக்களுடைய இதை வந்து சஸ்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் தான். தட் டூ கன்சிடரிங் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். வரக்கூடிய நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்கப்புறம் கூடிய ஒரு தலைவர்கள் மாற்றம், மோடி நெக்ஸ்ட் ஆட்சியில இருப்பாரா, பிரதமரா தொடர்ந்து நீடிப்பாரா, இல்ல அதற்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நம்ம யோசிக்காத. அதான் ஏற்கனவே நம்ம இதை வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷம் என்ன நடக்க போறதுன்னு யோசிச்சோம்னா அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம்
எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு இன்னைக்கு செயல்படுத்தப்படுவாங்க. சோ சில பேருக்கு அது ஒரு கசப்பா இருந்தாலும் அண்ணாமலை வந்து தலைவர் அண்ணாமலையே தலைவரா நீடிக்க கூடாதுன்னு வந்து சென்ட்ரல் சொல்லல. அண்ணாமலையே பதவி விலகினார். அதை நம்ம திருப்பி திருப்பியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கிலாம் வைக்கல. அவர் ஒதுங்கிட்டாரு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வித் ஏடிஎம்கே வரும்பொழுது அவருடைய அரசியல் ஏடிஎம்கேவை எதிர்த்தும் இருந்தது. அதாவது ஏடிஎம்கே எதிர்த்து இருந்ததுன்னா திராவிட கட்சிகளை எதிர்த்து இருந்தது. அதுல வந்து அதிமுகவும் ஒன்று. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஏடிஎம்கே எப்பவுமே சொல்றது வந்து அனதர் டிஎம்கே, அவ்வளவுதான். அதுதான் ஏடிஎம்கே, அனதர் டிஎம்கே. அப்படி இருக்கிற போது அவருக்கு ஒரு ஒப்புதல் இல்லை. சோ அவர் வந்து ஒரு பேக் சீட்ல போறாரு. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வருது. இபிஎஸ்ஏ வந்து வாலண்டியரா வராரு. அவரே வாலண்டியரா வெளில போனாரு. அவரே வாலண்டியரா வராருங்கிறத பார்க்கணும். இதுவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பீகார்ல நிதிஷும் அப்படிதான் இருந்தாரு. இன்ஃபேக்ட் இவங்க வந்து இங்க இங்க துரோகம்னு சொல்லக்கூடிய அளவு, அந்த இபிஎஸ் அளவு ஆஃப் துரோகத்தையும் நிதிஷ்குமாரோட அளவு ஆஃப் துரோகத்தையும் வச்சா நிதிஷ்குமார் கண்டிப்பா 2-3 மடங்கு ஜாஸ்தியாவே துரோகம் பண்ணியிருக்காரு பாஜகவுக்கு. அதுவும் பர்டிகுலரா அவர் வந்து ஒரு ஒரு ஹேட்ல வெனிஜென்ஸ்ல வந்து அவர் மோடியை எதிர்த்து பேசினது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. சோ அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல இருந்தே நிதிஷோட சேர்ந்து ஒரு 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 கூட்டணி ஆட்சியை வந்து இது பண்ணிருக்காங்க. அவர் கவர்மெண்ட்டை சேவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க. பிளஸ் ஈக்குவலா சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அதிகமா பாஜக தனிப்பெரும்பா அதிகமா தொகுதிகளை வின் பண்ணா கூட ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி நிதிஷ்குமார் தான் சிஎம்ங்கிறத கொள்கையிலேயே உறுதியா இருக்காங்கிற போது பாஜகவோட அந்த ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க தாட் ப்ராசஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதையே நீங்க இங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். இபிஎஸ் அவரே போனாரு, அவரே வராரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறாங்க. 2 எதிரிகளை போட்டி போடுறதுக்கு பதிலா ஒரு எதிரியோட சேர்ந்து இன்னொரு எதிரியை காலி பண்ணலாங்கிற போது அந்த ஏடிஎம்கேவோட சேர்ந்திருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்களுடைய ஒரே நோக்கம் எப்படி ஜங்கிள் ராஜை எதிர்த்து அந்த தமிழ்ல வந்து சேது ஒரு நீங்க இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா ஏகதேச உருவகாணின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது என்னன்னா 2 விஷயத்த சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு மட்டும் உருவகம் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லாம மறைபொருளா விட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க என்னன்னா அங்க ஜங்கிள் ராஜை நாங்க நீக்குவோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க வந்து ஒரு நல்லாட்சியை கொடுப்போம், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை அமைச்சு தருவோங்கிறது சொல்லாம சொல்ல வேண்டிய விஷயம். அதேதான் இங்க டிராவிடன் மாடலை நீக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் ஒரு ஒற்றை இலக்கா இருக்கு. அப்போ இவங்க வந்து நல்லாட்சி கொடுப்பாங்கிறது வந்து அதை வந்து மெசேஜிங்கா கொடுக்க வேண்டிய, நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியத்துல இல்ல. இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, இந்த ஆட்சியை நீங்க கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெசேஜிங் போதுன்ற பட்சத்துல இப்போ ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஒரு இங்க இங்க ஏன் வந்து அது வந்து இன்னும் ஒரு தலைவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா இங்க வந்து ஈகோ இஷ்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கட்சியை சார்ந்து எடுக்கக்கூடிய செய்கையா இல்லாம தனி மனிதனை சார்ந்து எனக்கு என்ன நற்பணங்கள் வரும்ன்ற ஒரு இதுலதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படிங்கறதான் பாக்குறோம். இபிஎஸ் இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் லீடரா இருந்தா அப்படின்னா அவரு கண்டிப்பா யோசிப்பாரு, இந்த சீட்டு நீ 30 சீட் கேட்கறியா 40 சீட் கேட்கறியா நான் தரேன், பட் இந்த தரதுனால எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிக எம்பிகளா வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை அவர் வந்து பார்கெயின் பவர்ல கேட்கலாம். பிளஸ் அதிக மினிஸ்ட்ரி கேட்கலாம். பிகாஸ் இங்க நீங்க ஒரு 10 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏவோ எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுக்கும் ஒரு 3 எம்பி சென்ட்ரல்ல இருந்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு நலத்திட்டத்தையும் அந்த ஒரு உதவி தொகையும் அந்த ஒரு சப்போர்ட்டும் வாங்குறதுல தமிழ்நாடு அதிகமா பலனடையும். இங்க 15 எம்எல்ஏஸ் இஸ் மோர் தேன் ஈக்குவல் டு சம் 2-3 எம்பிஸ். ஐ மீன் 2-3 எம்பிஸ் ஆர் மோர் தேன் ஈக்குவல் டு 10-15 எம்எல்ஏ. ஸோ அதனால அவரு ஸ்மார்ட்டா இருந்தாருன்னா பிஜேபி கேட்ட அந்த தொகுதிகளை கொடுத்துட்டு நீங்க எம்எல்ஏ வச்சுக்க, எனக்கு எம்பியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அவர் வாங்கிப்பார் ஸ்மார்ட்டா இருந்தார்னா. பட் தலைவர்கள் ஸ்மார்ட்டா இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த 2026ல ஆட்சி பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2031லயும் பிடிக்கணும்னா அப்ப நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அந்த பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் பிஜேபி கிட்டே இருந்து அனுகூலமா வரும்பொழுது நான் இன்னைக்கு விட்டு கொடுத்துட்றேன். இன்னைக்கு என்னுடைய இதை வந்து நீங்க தோல்வியா பார்க்க முடியாது. இதை நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் 31லயும் தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்மார்ட்னஸ் தலைவர்களுக்கு இருந்ததுன்னா, இதேதான் பிஜேபிக்கும் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க். பட் இங்க ஒர்க் ஆகாததுக்கு ரீசன் என்னன்னா பார்ட்டி
ஃபர்ஸ்ட் பர்சன் நெக்ஸ்ட்ன்ற அந்த பிரின்சிபல் இல்லாம பர்சன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல திராவிட கட்சிகள் செயல்படுறதுனாலையும் பாஜகல இருக்கிற சில தலைவர்களும் பகைமை உணர்ச்சி கொண்டு ஈகோ இதை பண்ணிட்டு திருப்பி திருப்பியும் வந்து திமுகவை எதிர்த்து பேச வேண்டிய விஷயத்துல இவங்களுக்குள்ளேயே இருக்கிற தலைவர்களை வச்சுக்கிட்டே போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதான். இப்ப என்ன ஃபைனலா பாத்தீங்கன்னா சேது என்ன ஆச்சு இப்போ அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். அண்ணாமலைக்கு முன் என்ன இருந்ததுன்னா குறுநில மன்னர்கள் ஆட்சி மாதிரி இவருடைய சாம்ராஜ்யம், இந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் தனியா ஒரு டவரு, இந்த தலைவர்கள் கோயம்புத்தூர் ஒரு டவரு, இந்த தலைவர்கள் மதுரையில ஒரு டவரு, இந்த தலைவர்கள் சென்னையில ஒரு டவருன்ற மாதிரி இருந்தது தலைவர்கள் கீழே சவுத்துல அது மாதிரி. இப்ப அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நல்ல ஒரு ஒரு ஏய்ந்து செல்லக்கூடிய இதுவா இருந்தது. இப்ப அண்ணாமலைக்கு பின் என்ன ஆச்சுன்னா அண்ணாமலையும் ஒரு தனி டவர் ஆயிட்டாரு. இப்ப அவ்வளவுதான். தலைவர்கள் மத்தியில வானதி ஒரு டவரு, எச் ராஜா ஒரு டவரு, இவரு வந்து இன்னொரு டவரு தென் மாவட்டங்கள்ல. இப்ப அண்ணாமலையும் ஒரு டவர், ஒரு ஒரு குறுநிலம் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், வானதி சப்போர்ட்டர்ஸ், எச் ராஜா சப்போர்ட்டர்ஸ், பொன் ராதாகிருஷ்ணன் சப்போர்ட்டர்ஸ், நயினார் நாகேந்திரன் சப்போர்ட்டர்ஸ், ஒவ்வொன்றும் தனித்தனி பிளாக் ஆயிடுச்சுங்கிறது தான் பாக்குறோம். இது ஒரு ரொம்ப ஒரு நான் வந்து எப்படி பாக்குறேன்னா பிஜேபி சப்போர்ட் எனக்கு இங்க வரணும், இந்த திராவிட ஆட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு மாற்று கருத்தே இல்லை. பட் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வரும்போது அந்த தருணத்தை உடைக்கக்கூடிய விஷயமா தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ பீகார் எலெக்ஷன்ல இருந்து நாம வந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி வந்து அமித்ஷா எடுத்துட்டு போறாரு, எப்படி மோடிஜி எடுத்துக்கிட்டு போறாங்க, அதை இங்க செயல்படுத்தும் போது நாம எப்படி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இல்லாம நாம வந்து இந்த இந்த விஷயத்தையே ஆட்டத்தையே கலைச்சி போடுவேன்ற மாதிரி சில பேர் பிஹேவ் பண்றதுனால நாம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பின்னடைவு தான் இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டுல. பட் ஸ்ட்ராட்டஜி இஸ் கரெக்ட், எக்ஸிகியூஷன் ஜீரோ. சார் நீங்க சொன்னீங்க இபிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கரெக்டா செஞ்சாருன்னா கண்டிப்பா இங்கேயும் ஆட்சி மாற்றம் கொண்டு வர அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆரம்பத்துல இபிஎஸ் வந்து தொகுதி வாரியா பயணங்கள்லாம் போயிட்டு இருந்தாரு. இப்ப போறாருன்னு தெரியல. குறிப்பா வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவாரு, ஏதோ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவரு இப்போ எந்த அளவுக்கு தீர்க்கமான முடிவுடன் மக்களை நோக்கி போகிறாருங்கிறது தெளிவா தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றிணையணும்னு பாஜக தரப்புல சொல்லிட்டு இருந்த சமயத்துல இவர் தீவிரமா கட்சியில இருக்கவங்கள ஏற்கனவே இருந்தவங்க வெளியில போனவங்க இவங்க எல்லாம் ஒன்றிணைக்காம இருக்கிறவங்களையும் வெளில துரத்துறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா அல்லது அவர் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு செல்லுமா? அவருடைய தலைவிதி அப்படி இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுதான் வந்து நீங்க டிஎம்கே பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்குள்ள 1008 விரிசல்கள் இருந்தாலும் ஆனா வெளியில வந்து பேசும் பொழுது எல்லாமே சேர்ந்து ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. கம்யூனிஸ்டே வந்து கவர்மெண்ட் எடுத்து பேசுவாங்க, பிசிக கவர்மெண்ட் எடுத்து பேசுவாங்க. அவங்களுக்கு தலித்துக்கு உண்டான அந்த அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்றதுனால சொல்றேன். அவங்களுக்கு உண்டான எதிரான ஒரு நிறைய விஷயம் நடக்கும் பொழுது அதை வந்து தோழமை சுட்டுதல்னு அவங்களே பேசிப்பாங்க. காங்கிரஸ்க்கும் இதுக்கும் சரியில்லை. இவ்வளோ விஷயம் இருந்தாலும் ஆனா வெளியில சொல்லும் பொழுது ஸ்டாலின் அவர்களும் விட்டு கொடுக்கறது இல்லை, இந்த தலைவர்களும் விட்டு கொடுக்கறது இல்லைங்கிற விஷயத்த பாக்குறோம். பட் இங்க அதையே நீங்க ரெப்ளிகேட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அதுதான் இங்க பின்னடைவு. ஸோ கோயலிஷன் நான் ஏற்கனவே சொன்ன 4 காரணிகள் இந்த பீகாரோடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில முக்கியமானது இந்த கோயலிஷன் வந்துடுச்சு. ஒரு இன்ஃபேக்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கரெக்டா ஒரு ஒரு திசையை மாத்திட்டாங்க. கண்டிப்பா ஏடிஎம்கேவோட கூட்டணி, அப்புறம் இதோட சேர்ந்து தோழமை கட்சிகள் வந்து பாமக, விஜயகாந்த் கட்சி பிளஸ் போன்ற சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வாசன் கட்சி அப்படின்னு சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோயலிஷனா இவங்களும் முன்னிறுத்தும் பொழுது 2 பேருக்கு நடுவில் தான் அரசியல் அப்படின்ற விஷயம். அப்ப அதுல வந்து மத்தவங்க எல்லாம் காணாம போயிருப்பாங்க. ஆனா இவங்க கூட்ட இருக்கிற வந்து அந்த ஒரு பகைமை உணர்ச்சியும் அந்த ஒரு சேர்ந்து ஏய்ந்து செயல்படாத ஒரு விஷயமும் இருக்கிறதுனால ஓபிஎஸ் இங்க தனியா பிச்சுக்கிட்டு போறாரு. அங்க வந்து தினகரன் வந்து வேற ஒண்ணு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து விஜயகாந்த் வந்து மதில் மேல் பூனையா இருக்காங்க. நடுவுல விஜய் வராரு, சீமான் இப்படி போறாரு. அப்படின்ற பட்சத்துல இவங்களுடைய பலவீனத்தை திமுக பலமா எதிர்கொள்ளுது.
இங்க திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடையாது. இந்த திமுகவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கிறது என்னன்னு அப்படின்னா, இங்க வந்து இவங்க சேர்ந்து இருக்காததுனால இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜ் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போறது. நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம். சோ இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இப்போ திருப்பியும் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் கலைச்சு போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆட்டத்த ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னதான் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கணும். அந்த கோயலிஷன் நடுவுல எப்படி வந்து இணைந்து செயல்படலாம்? அங்க வந்து பாத்தீங்கன்னா, சிராக் பாஸ்வான் கட்சியும் சரி, மாஞ்சி கட்சியும் சரி, நிதிஷோட கட்சி பிளஸ் பிஜேபி அட் பூத் லெவல்ல எப்படி வந்து கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணாங்க டுகெதர் வித் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாடம். இது வந்து கன்வென்ஷனல் பாலிடிக்ஸா இருந்தாலும் அமித்ஷாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த பூத் லெவல்ல ஸ்திரப்படுத்தி பண்ண வேண்டிய விஷயம். இவங்க என்னதான் வந்து இந்த ஓட் சோரி அப்படின்ற அந்த ஒரு எஸ்ஐஆர் வச்சு எடுத்துட்டு வந்தாலும் இங்கேயும் எஸ்ஐஆர் இருக்கு. இன்னைக்கு பாருங்க எஸ்ஐஆர்ல உங்களுடைய 2 முக்கியமான பணிகள் என்ன? எங்கெங்கெல்லாம் வாக்காளர்கள் வந்து இல்லீகலா இருக்காங்களோ, டபுள் டூப்ளிசிட்டி இருக்கோ, ஆர் வந்து இறந்து போனவர்கள்லாம் இன்னும் வாக்காளர் பட்டியல நீக்காம இருக்காங்களோ, அதாவது கள்ள ஓட்டு போடுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் களையணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் எங்கெல்லாம் வாக்காளர்களை சேர்க்கணுமோ, எங்கெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ஓட்டுரிமையை கொடுக்கணும். அப்படிங்கிறது 2 அப்ஜெக்டிவ் மேலதான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பண்றாங்க. இது கூட இருக்கிறது யாரு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போற எல்லா இடத்துலயும் டிஎம்கே சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓவோட பிஎல்ஏ சேர்ந்து தான் போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி பெரும்பான்மையான இடத்துல வந்து டிஎம்கேவா தான் இருக்காங்க. ஏன் வந்து ஒரு ஏடிஎம்கேவோ ஒரு பிஜேபியோ ஒரு மற்ற கட்சிகளோ ஏன் வந்து சேர்ந்து இந்த விஷயத்த பண்ண முடியல? அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஜனவரி மாசம் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட் வந்த பிறகு நீங்க வந்து புகார் கொடுக்க போறீங்களா? இல்ல ஏதா வருமுன் காப்போன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் லாஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க என்ன பண்ணீங்க? கோயம்புத்தூர்ல இவ்ளோ லட்சம் வாக்காளர்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தோத்த பிறகு புலம்புறீங்க. ஏன் இப்ப தெரியும்ல உங்களுக்கு. அப்ப போய் கோயம்புத்தூர்ல போய் வேலை செய்யுங்களேன். யாரும் பார்க்கலையே. பிஜேபி தொண்டர்கள் யாரையும் நான் வந்து களத்துல பார்க்கலையே. ஏன் ஏடிஎம்கேவும் பார்க்கலையே. ஒரு பெரிய கட்சி டிஎம்கேக்கு ஈக்குவலான ஒரு ஓட்டர் பேஸ் இருக்கிற கட்சி. அந்த ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைரார்கி அட் பூத் லெவல் ஏஜென்ட்ல இருக்கிற கட்சியான ஏடிஎம்கே கூட இல்ல அப்படிங்கிற போது பெரிய ஆச்சரியக்குரிய விஷயமா இருக்கு. சென்னையில பல இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் டிஎம்கே ஏஜென்ட்ஸ் தான் நம்ம பாக்குறோம். அப்போ நீங்க வந்து இருக்கிற எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்றீங்க. அப்ப கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இல்ல. அதான் சொல்றேன். "யதா ராஜா ததா பிரஜா" அப்படின்னு சொல்ற மாரி தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்ற இதுல நீங்க தலைவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லன்னா, அப்ப தொண்டர்களுக்குள்ள எப்படி நம்ம ஒற்றுமை வரும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் அந்த ஒரு அப்ரோச்ல இருக்கு. தலைவர்களுக்கு உண்டான அந்த பரஸ்பர ஒற்றுமை, அத வந்து ரிஃப்ளெக்ட் வந்து தொண்டர்கள் மத்தியில அந்த ஒற்றுமை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வரும். ஆமாம்பா, இந்த திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கூட்டணி வந்து இந்த என்டிஏ கூட்டணி. சோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு தைரியமா போடலாம். அப்படின்ற அந்த மக்கள் கிட்ட அந்த ஒரு கான்பிடன்ஸ் எடுத்துன்னு வரதே இந்த 2 ஸ்டெப் கலந்த 3வது ஸ்டெப் தான். இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து கல்லு தடைக்கு கீழ விழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆர் ஒருத்தருக்கு எடுத்து காரி துப்பிட்டு இருக்காங்க. அதுல கட்சியில இருக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. இதுல வந்து இப்போ நடுவுல இருக்கிற ஒரு இதுவா மாட்டிக்கிறவர் வந்து இந்த அண்ணாமலை. ஆ இப்போ இப்போ சோ இத என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க வந்து அ முதல் கோணல், முற்றும் கோணல் மாரிதான். இதுக்கெல்லாம் வந்து பெரிய அண்ணன் தான் வரணும். டெல்லில இருந்து உட்கார்ந்து இங்க ஒரு டேரா போட்டு உட்கார்ந்து பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு ஆள் பலம் சென்ட்ரல் லீடர்ஷிப் இருக்கு. நெனச்சா இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் காரியகர்த்தாக்களும், ஆர்எஸ்எஸும் உள்ள புகுந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் இங்க அவங்களுக்கு யார் கைட் பண்ணுவா? யார்கிட்ட போய் பேசுவா? என்ன கோஆர்டினேஷன்? என்ன ஸ்ட்ரக்சர்? எதுவுமே கிடையாது. எல்லாமே 0. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்ட்ராட்டஜி பக்கா. எப்படி ஆடணும்? எப்படி ஆடினா வின் பண்ணலாம்? அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நமக்கு தெரியும். பட் அத வந்து செயல்படுத்தணும். செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த லோக்கல் அ ப ஸ்டேட் லெவல் கட்சிகள் வந்து லைக் பஜாபியோட கட்சியா இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அதுல 0. சோ ஃபார் 0. அ சாண் ஏறினா முழம் சறுக்குதுன்ற மாரி, இவங்க வந்து ஒரு கூட்டணிய எடுத்து வச்சுட்டு போறாரு. திருப்பி நடுவுல ஒரு உரசல் வருது. சீட்டுன்றாங்க. யார் சிஎம்ன்ற ஒரு இது வருது. திருப்பி இவரு வந்து டெல்லி போறாரு. அங்கேருந்து திருப்பி அமித்ஷா வராரு, மோடி வராரு. திருப்பியும் பேசுறாங்க. திருப்பியும் செயல்பட்டுட்டு ஓகே. எடப்பாடி தான் சிஎம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே திருப்பியும் வந்து இங்கேருந்து தினகரன் பிச்சுட்டு போறாரு. ஓபிஎஸ் பிச்சுட்டு போறாரு. திரும்பி அத பின்னாடி போறாங்க. திருப்பியும் அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து அண்ணாமலை பத்தி பேசி, பேசி
உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையும் அந்த பகைமையும் உண்டாக்குறாங்க. மக்கள் மத்தியில இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை குலைக்கிற விதமா பண்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்ப இன்னைக்கு வந்து சீட்டுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே இவரு வந்து எண்ணிக்கை தான் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியன்றாரு. தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். இப்ப அத பத்தி பேச வேண்டிய நேரமே கிடையாது. இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் என்னன்னா, 2 தலைவர்களும் சேர்ந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, மக்களை போய் சந்திக்கணும். சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லணும். இங்க இருக்கிற ஆட்சியோட அவல நிலைய சொல்லணும். அத பத்தி தான் பேசணுமே தவிர, இன்னைக்கு அண்ணாமலை சொத்து வாங்கினாரா? இல்லையா? நயினார் இப்படி சீட்ட பத்தி பேசுறாரே, எடப்பாடி எங்கேயுமே இல்லையே, அப்படின்ற பண்ணும்பொழுது, இப்ப இந்த விஜய் போன்றவர்கள், அதாவது ஒரு கரூர் ஸ்டாம்பீடு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம், ஒரு நேஷனல் டிசாஸ்டர். 40 பேர் மேல செத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமா இருக்கிற கட்சி வந்து, இன்னைக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்குன்ற அளவுல பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களை வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதற்கு ஒரு காரணியா வந்து செயல்படுது பிகாஸ் டிஎம்கே. டிஎம்கே கண்டிப்பா மத்தவங்களுடைய வீக்னஸ அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்தா பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் இப்ப நடக்கிறது. நாம் இங்க the call for the situation is that இவங்க யூனிட்டியா ஒரு இடத்துல செயல்படணும். மக்கள் கிட்ட போயிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லாட்டி திருப்பியும் அ எதிர்க்கட்சியா உட்கார்ந்துக்கலாம். பிஜேபி திருப்பியும் வந்து இன்னொரு கனவு காண்டுட்டே இருக்கலாம். அதுதான் நடக்க போகுது.